அவர்களுக்கு வடசென்னை பற்றி ஒரு கருத்து உண்டு. வடசென்னை பெருமக்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். வடசென்னை என்றாலே ஒரே அடிக்கடி என்பதாகத்தான் ஒரு கருத்து உடையது. தென் சென்னையில் இருக்கிற அத்தனை பேர் அகிம்சாமூர்த்திகள் மாதிரி நாடு முழுவதும் எல்லோரும் எல்லா வகையிலும் நிறைந்திருக்கிறோம். எனவே வடசென்னை என்பது சான்றோர்களின் பிறப்பிடம் என்பதை இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 49 பெயரை அந்த சான்றோர்களை என் பார்வையில் நான் 3ஆக பிரித்து பார்க்கிறேன். ஒன்று, நாம் யாரும் அறிந்திருக்க முடியாத, நாம் யாரும் அவர்களோடு வாழ்ந்திருக்க முடியாத 10ஆம் நூற்றாண்டிலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை வாழ்ந்த பெருமக்கள். இன்னொன்று, நாம் அறிந்த, நேரடியாக பழகவில்லை என்றாலும் அவர்களை பற்றி படித்திருக்கக்கூடிய, அறிந்திருக்கக்கூடிய சான்றோர்கள். இறுதி பகுதியில் இருக்கிறவர்கள் நாம் சிலர் அவர்களோடு நேரடியாகவே பழகி இருக்கிறோம், அவர்கள் காலத்திலேயே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று. என்னை பொறுத்த அளவு அந்த இறுதி பகுதியில் இருக்கிற புலவர் கீதா பச்சை புலவர்கள், பாரிவலயம் செல்லப்படா, நம்முடைய சைவ சித்தாந்த பதிப்பினுடைய முத்துக்குமாரசாமி அவர்கள், அரு சங்கர், முத்து குணசேகரன், இவர்கள் எல்லோரையும் குறிப்பாக புலவர் தேவராஜன், இவர்கள் எல்லோரோடும் நான் பழகியே இருக்கிறேன். தேவராஜன் அவர்கள் நடத்திய கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். கீதா அவர்களோடு போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். எனவே அறியாத பெருமக்கள், அறிந்தவர்கள், பழகியவர்கள் என்கிற 3 வகையில் இந்த புத்தகத்தில் இருக்கிற பெருமக்களை நான் பார்க்கிறேன். அஷ்டாவதானம் வீராசாமி செட்டியார், தாண்டவராய முதலியார், தங்கப்ப நாடார், மழவை மகாலிங்க ஐயர் என்று சாதி பட்டங்களோடு தான் அந்த பெயர்கள் இருக்கின்றன. சான்றோர்கள் சாதி பெயர்களை வைத்துக் கொள்வார்களா என்றால் வேறொன்றும் இல்லை. அது வரலாற்றை எழுதுகிற போது அன்றைக்கு அவர்கள் எப்படி வழங்கப்பட்டார்களோ அந்த பெயர்களை அப்படி எழுதுவதுதான் சரி என்பதற்காக குறிப்பிடப்பட்டது. ஒரு கட்டத்தில் சாதி பெயர்கள் சொல்லப்பட்டன. நாயுடு, நாயக்கர், முதலியார் என்றுதான் வரதராஜன் நாயுடு அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் திருவிகா அவர்களும் குறிப்பிடப்பட்டார்கள். இன்னமும் சொன்னால் 1927ஆம் ஆண்டு சேலத்திலே செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. அவர்கள் பேசுகிற போது கூட என்ன குறிப்பிடுகிறார் என்றால், சாதாரண மனிதர்கள் அல்ல, வ.உ.சி. பேசுகிற போது என்ன குறிப்பிடுகிறார், இந்த நாடு, அதாவது அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தெல்லாம் வெளிவந்ததற்கு பிறகு 27இல் சேலத்தில் வ.உ.சி. சொல்லுகிறார், இந்த தமிழ்நாடு இனி நாயுடையும் நாயக்கரையும் தான் நம்பியிருக்கிறது. அவர் நாயுடு என்று சொல்வது வரதராஜன் நாயுடு, நாயக்கர் என்று சொல்வது ஐயா பெரியார் அவர்கள். அப்படி அவர் சொன்னார் என்றால் அவர்கள் 2 பேருக்கும் அந்த சாதி உணர்வு இல்லை, சொன்ன வ.உ.சி.க்கும் இல்லை. அன்றைக்கு பெயரில் சாதி இருந்தது, இன்றைக்கு பெயரில் சாதி போய்விட்டது. எல்லோருடைய உணர்விலும் ஒட்டி கொண்டிருக்கிறது. சாதி இருக்கிறது.